போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கவர்மெண்ட்லாம் அவங்களுக்கு ஊக்கப்படுத்துற மாதிரி தொகையெல்லாம் கொடுக்குறாங்கல்ல சார். இந்த மாதிரி லஞ்சம் யாராச்சும் கொடுக்குற பார்த்துட்டு போய் சொன்னோம்னா அவங்களுக்குலாம் எவ்வளவு சார் ஊக்கப்படுத்துற மாதிரி தொகை கொடுப்பாங்க? அது கவர்மெண்ட் கொடுக்கறது இல்லை. இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். மாதிரி இருந்துச்சுன்னா அவர்கள் நடத்துற சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அது அவங்களா கொடுக்கறது. கவர்மெண்ட்ல ஒரு சில பணங்கள்லாம் வருது, அது பெரும்பாலும் அப்படி செய்யறது இல்லை. இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது தனிப்பட்ட முறையில் வெளிப்படையா செய்ய மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் நாங்களே செஞ்சுக்கிறோம். பண்ஸ் எல்லாம் வருது, வராமையெல்லாம் இல்லை. இப்போ ஒரு ஆள் லஞ்சம் வாங்கி வேற வெளியூருக்கு போயிட்டாரு சார், நீங்க அவங்க எப்படி சார் பிடிப்பீங்க? வலை வீசி தேர்றது பேப்பர்ல பார்த்துருக்கியா? வலையை வீசி தேர்றதுன்னு சொல்லி போடுவாங்கல்ல பேப்பர்ல. அதெல்லாம் விடமாட்டோம், பிடிச்சிருவோம். அங்கங்க ஆளுகளை ரெடி பண்ணி இப்ப ஒரு பையன் ஸ்கூலுக்கு வரலாம் அப்படின்னு வச்சுக்க, இல்லை ஸ்கூல்ல ஒரு தப்பு பண்ணிட்டு ஓடிட்டான்னு வச்சுக்க, அவனை பத்தி யார்கிட்ட விசாரிக்கலாம்? அவன் ஃப்ரெண்டு யாரு, அவன் யாரோட என்னன்னு யார்கிட்ட என்ன சொன்னான் அப்படிமா விசாரிச்சு போயிட்டே இருப்போம். கடைசியில் போய் லாக் பண்ணிடுவோம். எங்கன்னா போய் லாக் பண்ணிடுவோம். இப்போ என்ன சிஸ்டம் இருக்கு, செல்போன் இருக்கு. நீங்க எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத இங்க இருந்து என்ன கண்டுபிடிச்சுக்கலாம். எந்த லொக்கேஷன்ல இருக்க அச்சரை தீர்க்கரை படிக்கிறீங்கல்ல, அதுல எந்த ஆங்கிள் எந்த ஊர்ல எந்த டவர் நம்பர் இருக்கீங்க முதற்கொண்டு இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கலாம். அதுக்கு செப்பரேட்டா இப்போ செல்லையே வந்துருச்சு. அதனால கவலைப்படாத, அதெல்லாம் பிடிச்சிருவோம். ஒவ்வொருத்தரும் நீ எதை கேட்கறதே தெரியல, என்ன சொல்லிட்டே இருக்கலாம். நீங்க புக்கு படிச்சிருக்கீங்களா சார்? இது வரைக்கும் எத்தனை புக் படிச்சிருக்கீங்க? கதை புக்கு லஞ்சம் வாங்குறவங்களுக்கு அதிக தண்டனையா இல்ல லஞ்சம் கொடுக்கிறவங்களுக்கு அதிக தண்டனை? ஒரே மாதிரி இருக்கு. ரெண்டு பேருக்குமே தண்டனை உண்டு. பெரும்பாலும் கொடுக்குறவங்க தெரிஞ்சு கொடுக்க போறதே இல்லை. ஒரு சிலர் தான் தைரியமா சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடியவனுக்கு தான் என்ன சொல்லி போயிடறாங்க, அவங்களுக்கு அதிகமான தண்டனை இல்லை. கொடுக்குறாரு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க, சரியான அகப்படவே மாட்டாங்க. இல்லை வாங்குறவங்க அகப்படணும்.